ஹாய் கைஸ். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தை பத்தி ஒரு சில விஷயங்களையும் நம்ம பகிர்ந்துக்க போறோம். நம்ம கூட யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வயடி தமிழோட கோர் டீம். ஒரு 4 பேரை வச்சுன்னு ஒரு சேனலை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா வந்து கமெண்ட்ல ஏன் சேனல் வீடியோ போடலன்னு கேட்கறவங்களுக்கு இதுதான் பதில். 4 பேர் தான் இருக்காங்க. எவ்வளவு ஒட்ட முடியுதோ அவ்வளவுதான் ஒட்ட முடியும். ஸோ கிறிஸ், கோஜோ அண்ட் ஆதித்யா. ஆரம்பிக்கலாமா கைஸ்? நான் வந்து மனோ. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பைடர்மேனு ஒரு 9/8 இருக்கும், ஜூன் 9/8. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனோட செகண்ட் ட்ரைலர் வந்து லீக் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் கிளாரிட்டியாவே ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்ப அது வந்து ப்ரொமோஷன் உங்க யாருக்கும் தெரியாது அப்படிதானே? வரைக்கும் நம்பிட்டு இருக்கணும்ல. எனக்கே தெரியுது. ஏதாவது எங்கேயாவது லீக் ஆனா பரவாயில்லமா, ஒவ்வொரு டீசரும் எல்லாமே லீக் ஆகுது. ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் ஆக எல்லாத்தையுமே லீக் பண்ணிருக்காங்க. இதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல நடக்கறதெல்லாம் லீக் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினான சேனல்லயே லீக் பண்ணுவானுங்க. ஆமாமா. ஷூட்டிங் ஸ்பாட்ல பிரச்சனை இல்ல ஆக்சுவலா வந்து பிரச்சனை என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சோனி கிட்ட இருந்தா இந்த மார்வல் மொத்த இந்த டீசர் லீக் ஆனது எல்லாமே சோனி கிட்ட இருந்தா லீக் ஆயிட்டு இருந்துச்சு. ஆன்லைன்ல ஃபேன்ஸ் வந்து சரி நடா சோனி மயிர் மாதிரி பண்ணிட்டு இருக்கிற, எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ட்ரைலர் லீக் ஆச்சு, செகண்ட் ட்ரைலர் லீக் ஆயிடுச்சு, மார்வல் ஸ்டுடியோஸ் பாத்தியா ஒண்ணுமே லீக் ஆகாம சூப்பரா வச்சிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. முந்தா நேத்து அவஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ஒரு சீனே லீக் ஆயிடுச்சு. ஏதா ஒண்ணு பத்தி சார், அப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ராக்கெட் ராஜா ஒரு திருடனா? அப்ப சோனி ஃபர்ஸ்ட் அந்த செகண்ட் ட்ரைலர் எப்படி லீக் ஆச்சு, எதனால லீக் ஆச்சு, அப்ப அதுக்கு வந்து சோனி என்ன சொன்னாங்க, டிஸ்னி என்ன சொன்னாங்கிறது வந்து ஆதி வந்து சொல்லுவாரு. ஓகே, அதாவது எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஹேக் பண்ணி லீக் ஆச்சுன்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை ஹேக் பண்ணி லீக் ஆனதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஹேக் பண்ணியெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் எடுக்கிற முடியற அளவுக்கு எல்லாம் அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. இது உள்ளார இருந்தா லீக் ஆயிருக்கு. உள்ளார இருந்ததுன்னா யாராவது ஒருத்தன் இவங்க வந்து பிரிச்சு தான் வச்சிருப்பாங்க. எல்லாரும் ஒரே வேலையும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஒரே ட்ரெய்லரும் ஒரு படத்துக்கு இருக்காது. இவ்வளவு பெரிய கம்பெனி ஒரே ட்ரெய்லர் வச்சும் போக மாட்டாங்க. ஸோ அதனால பிரிச்சு ஃப்ரீலான்சரு, வீடியோ பண்ற கம்பெனிஸ், விஎஃப்எக்ஸ் கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல இருக்கிற எவனோ ஒருத்தன் தான் எடுத்து ரிலீஸ் பண்ணி இருந்திருக்கணும். கண்டிப்பா அப்படிதான் பண்ணி இருந்திருக்கணும். அது ஏன் புரியல? அரசியல் வேண்டாம் ஐயா ஐயா, அரசியல்லாம் இல்லையா, ஜஸ்ட் சொல்றேயா. இல்ல இப்ப படத்தை பேசுறது அரசியல் ஆயிடுச்சாடா? எல்லாமே இனிமே அரசியல் தாங்க. அதுதான் உள்ளா இருக்கிறவன் தான் எவனோ தான் கண்டிப்பா லீக் பண்ணி இருந்திருக்கான். ஏன்னா அப்படி லீக் பண்ணாம வந்து நம்மளுக்கு இப்படி கிடைக்காது. அப்புறம் ஏன் மங்களா இருக்குன்னா அது இன்டென்ஷனலா பண்றதா கூட இருக்கலாம். ஏன்னா ரொம்ப கிளியரா பண்ணிட்டோம்னா அது வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் போயிருக்கு, இல்ல அதுல வச்சு ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர், ஏதோ இப்போ ஜனநாயகம் கண்டுபிடிச்சாங்களே அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு கூட இது இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அதுக்காக கூட இப்படி பண்ணியிருந்திருக்கலாம். மோஸ்ட்லி இது எல்லாமே வந்து உள்ளா இருக்கிறவங்களால தான் பண்றது. இப்ப தொடர்ந்து 1, 2 அப்படின்றது ரிலீஸ் ஆகுறதுன்றது எப்படி வருதுன்னா, அது எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறானுங்க இந்த பிளாக் மார்க்கெட்ல இருக்கிறவனுங்க. அவனுங்க போய் அவன்கிட்டயே எதையாவது ஒண்ணு பண்ணி பேசி காசு கொடுத்தோ எதையாவது ஒண்ணு பண்ணி இருக்கிற மத்தையும் அவங்க கிட்ட இருக்கிற சோர்ஸ் எல்லாத்தையும் பிடிங்கி ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. இப்படி ரிலீஸ் பண்றதுனால என்ன ஆகுது, இருக்கிறவன் எல்லாம் காண்டாகிறான். காண்டாகி ஏதாவது ஒரு சீன், முக்கியமான சீனா பார்த்து ஏதாவது ரிலீஸ் பண்ணி விட்டுறான். படத்துல தேவையான சீனு எல்லாமே ரிலீஸ் பண்ணி விட்டுறான். சரி, இல்ல ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து இந்த மொத்த படத்தையுமே வந்து பிளாக் மார்க்கெட்ல வந்து வித்துட்டானுங்க, அது வந்து வாங்குறதுக்கு இன்னும் 4 நாள்ல ரிலீஸ் ஆயிடும் வேற நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருந்துச்சு. அது உண்மையா? அது சோசியல் மீடியால போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா பிளாக் மார்க்கெட்ல ரிலீஸ் ஆயிருக்குன்றதுக்கான எந்த சோர்ஸும் நம்மளுக்கு வந்து இப்போ வரைக்கும் சொல்லல. ஏன்னா பிளாக் மார்க்கெட்ல ரிலீஸ் ஆயிருக்குன்ற போது கண்டிப்பா 4 நாளைக்கெல்லாம் இவனுங்க வெயிட் பண்ண மாட்டானுங்க. அது எப்ப ரிலீஸ் ஆச்சு அடுத்த 1 மணி நேரத்துல நம்ம எல்லாத்துக்கும் வந்திருக்கோம். அது ரிலீஸ் ஆகல அப்படின்றதுதான் இப்போதைக்கு நம்மளால சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நம்ம மொத்த படமும் லீக் ஆகிற கல்ச்சர் வந்துட்டு ஏற்கனவே அது அதெல்லாம் எப்படி நடக்கும், அவ்வளவு கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க, அவ்வளவு ப்ரொடக்ஷன் வச்சிருக்காங்க, அவ்வளவு பெரிய நெட்வொர்க்கிங் இருக்கு, அப்படி அதை எப்படி லீக் ஆகும் அப்படின்னு சொல்ற பாசிபிள் இல்ல. அதை இன்டென்ஷனலா பண்றது வேற, பாசிபிள் இல்லைன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு ரேன்சம் ஒரு வந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா, பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் வந்துட்டு மொத்த படத்தை ஆக்சுவலி அந்த பார்ட் தான் பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன்ல வந்துட்டு இருக்கிறதுலே அதிக செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படமாவே ஹையஸ்ட் பட்ஜெட் அந்த படத்தை தான் போட்டாங்க. முழு படத்தை ஹேக் பண்ணிருக்காங்க. ஃபுல் பண்ணிட்டா அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து டிமாண்ட் பண்ணதான் நியூஸ்ல எல்லாம் வந்து அபிஷியலா இந்த அபிஷியலா இந்த வீடியோ வெளில வரல. அது என்ன பண்ணானுங்க, எப்படி ரெக்கவர் பண்ணானுங்க எதுவும் தெரியல. மொத்த படத்தையும் தூக்கி இருந்தான்னா
பேசிக் ரைட்டர் போயிட்டு ஸ்டோரி முடிஞ்சு. இந்த அவதாரோட இந்த இந்த படம் ஃபுல் படம் ஆமா அனிமேஷன் சீரிஸ் ஃபுல்லா ரிலீஸ் ஆச்சு. சீரிஸ் ட்விட்டர்ல ஃபுல்லா ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அது மூவி தான். மூவி ட்விட்டர்ல ரிலீஸ் பண்ணி விட்டானுங்க. ஆமா எனக்கும் ரிலீஸ் ஆகிறதுக்கும் 1 month முன்னாடி இருந்துச்சா, ட்ரைலர் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏர் பெண்டரா அவதாரா? ஏர்பெண்டர் தான். என்னன்னா அந்த படம் ஆக்சுவலா அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அது. அது வந்து மொத்த படமும் அப்படியே மொத்தமா லீக் ஆயிடுச்சு. பார்த்தது ட்விட்டர்ல நான் வந்து ஆதி ப்ரோக்கு சென்ட் பண்ணேன், அவர் படம் பார்த்துட்டேன்னு சொன்னாரு. ஐயா நான் பாக்கலங்க ஐயா. சரி ஓகே, என்ன இருந்தாலும் அபிஷியலா வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சரி, இப்போ வந்து ஸ்பைடர்மேன் ட்ரைலர் செகண்ட் ட்ரைலர் லீக் ஆச்சு. அதுல என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி நமது வாய்ஸ் ஆர்டிஸ்ட் மனோ சொல்லுவாரு. ஒரு கருவிதான் எனக்கு தெரியாதப்பா. ஆனா கொத்தால தேவனுக்கு அறிவிடுத்தா அதை புரியுற கருவிடி அதை மட்டும் தெரியுற மாதிரி. இதுல வந்து சாடி சிங்கை பத்தி தான் நம்ம பேச வேண்டியதா இருக்கு. சாடி சிங்க் வந்து ஜீன் கிரே கேரக்டர்ன்றது எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. ஓகேவா? ஜீன் கிரே கேரக்டர் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது மக்களே. என்னன்னா இதுல பிங்க் எனர்ஜி ப்ரொஜெக்ஷனோட டெலிபேத்திக் மட்டும் இல்லாம அந்த டெலிகைனடிக் பவரை யூஸ் பண்றாங்க. கொஞ்சம் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இது நார்மலான டெலிபேத்தி கிடையாது. லைக் ப்ரொஃபசர் எக்ஸ் மாதிரி மைண்ட் ரீட் பண்றது மட்டும் கிடையாது. இது வந்து எந்த மாதிரினா ஒரு பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சனுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆட்டு. ஆமா இதுல இருந்து அப்படியே இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனாலதான் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல கிரே அல்க் வர போறாரு இதுல அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா இந்த ஜீன் கிரே கேரக்டர் வந்து அல்க வந்து மேனிபுலேட் பண்ணி கிரே அல்கா ட்ரிகர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி ஒரே நேரத்துல பல வில்லனை கோஆர்டினேட் பண்றது, அப்புறம் பீட்டர் சைடு இருக்கிறவங்களை வந்து அவனுக்கு எதிராகவே திருப்பி விடுறது, இது எல்லாமே சாத்தியமாகிறது இந்த மாதிரி மேனிபுலேட் பண்ண மட்டும் தான் முடியும் அப்படின்றாங்க. ட்ரெய்லர் லீக் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கார்பியனு, டம்ஸ்டோனு, தி ஹேண்டு, பூமரங்கு இந்த மாதிரி இருக்கிற எல்லா வில்லனையும் ஸ்பைடர்மேனை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு ஸ்பைடர்மேனுக்கு எதிராக திருப்புறது வந்து ஒரு கோஇன்சிடென்ட் கிடையாது. அவங்கள வந்து எல்லாருமே ஜீன் கிரே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் வந்து புலனாகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. லைக் இந்த நருட்டோல வந்து பெயின் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பார்ல ஒரு இடத்துல உட்காந்துட்டு, அந்த மாதிரி வச்சுக்கோ. சோ இது நல்லது கிடையாதா ஜீன் கிரே? இல்ல ஆக்சுவலா வந்து ஜீன் கிரே வந்து ஹீரோ தான், அவனும் ஹீரோ தான். பட் ஆனா ஒரு எப்படின்னா வில்லன் ஹீரோ, ஒரு மாதிரி ஆன்டி ஹீரோ மாதிரி தான். அதாவது எக்ஸ்மேன்ல நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதுல வந்து இருக்கிறதுல ரொம்ப ஓவர் பவர்டான கேரக்டர்னா அது வந்து ஜீன் கிரே தான். ஒரு கட்டத்துல எல்லாம் வந்து காமிக்ஸ்ல எப்படி இருக்கணும்னா, இந்த மியூட்டன்ஸ் எல்லாம் இருக்கிறதான பிரச்சனை, நோ மோர் மியூட்டன்ஸ் சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவா. மொத்த மியூட்டன்ஸும் வந்து இல்லாம போயிடுவானுங்க. அந்த மாதிரி அது அவளுக்கு வந்து பவர் ரொம்ப அதிகம். அது வந்து போக போக நான் சொல்றேன், எனக்கே இப்ப லைட்டா. அப்புறம் வந்து இப்ப இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே கதைக்கு வருவோம். இது ஃபர்ஸ்ட் இந்த கிளிப்பு முதல்ல எங்க இருந்து வந்து லீக் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்விட்டர்ல ஒருத்தன் ஜெட்ஸ் 0 அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ஒரு பேரு, ஒருத்தன் ரஷ்யான் ஐடி தான், ஃபாலோவர்ஸோ இல்ல ஃபாலோயிங்கோ எதுவுமே பெருசா இல்ல. அவன் வந்து இந்த ஒரு நிமிஷம் 13 செகண்டோட அந்த கிளிப்பை வந்து லீக் பண்ணிட்டான். ஃபுல்லாவே வந்து பிக்சலேட் ஆகிதான் இருக்கும். சீக்வன்சி என்னங்கிற சொல்லிடுறேன். அவெஞ்சர்ஸ்ல வந்து கேப்டன் அமெரிக்கா, அதாவது நம்ம ஒரிஜினல் கேப்டன் அமெரிக்கா, தாரு, பிளாக் விடோ, அப்புறம் வந்து எக்ஸ்மேன்ல இருக்க கொஞ்சம் டீமு, சாங்ஸி, அப்புறம் வந்து இந்த எக்ஸ்மேன்ல பழைய கேரக்டர் ஒருத்தர் இருப்பான், அந்த நைட் கிராலர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். அவன் பழைய படத்துல பார்த்தா தெரியும், அந்த கொஞ்சம் மறைஞ்சு போவான். அவனுங்கெல்லாம் ஒரு டீமு. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா டாக்டர் டூம் வந்து அந்த சென்டினல்ஸ் மொத்தமா கண்ட்ரோல் பண்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ். சென்டினல்ஸ் முதல்ல எக்ஸ்மேன்ல எதுக்கு யூஸ் பண்ணுவானுங்கன்னா, அந்த சென்டினல்ஸ் உருவாக்குனதே பார்த்தீங்கன்னா எக்ஸ்மேனை வந்து கொல்றதுக்காக தான். டெஸ்ட்ராய் ஆன சென்டினல்ஸை வந்து டூம்ஸ்டே வந்து அவரோட பவர் மூலியமா கண்ட்ரோல் பண்ணி ஒரு பேட்டலுக்கு போற மாதிரி வர சீக்வன்ஸ். இதுல வந்து கேப்டன் அமெரிக்கா நம்ம ஓஜி அவர் வந்து அந்த பியர்ட் லுக்கு, நல்ல ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் போட்டுட்டு இருந்துட்டு, தார் வந்து கேப்டன் அமெரிக்கா வந்து கீழே படுத்திருப்பாரு. அவர் வந்து கையை பிடிச்சி தூக்கி இன்ஃபினிட்டி வார்ன்ற எண்ட் கேம்ல ஒரு சீக்வன்ஸ் வரும்ல, ரெண்டு பேருமே வந்து அந்த ஸ்டார்ம் பிரேக்கர்
ஸ்டாம் பிரேக்கர் அந்த சுத்தியை வந்து மாத்தி மாத்தி பிடிச்சுக்குவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் வந்துச்சு. இதை வந்து ஸ்டார்டிங்ல இதை வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, இது எவனோ ஒருத்தன் ஏஐல கொடுத்து அதை வந்து பிக்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கான், அதனால ஃபேன்ஸ் யாரும் கண்டுக்காம விட்டுருவானுன்னு சொல்லிட்டு விட்டானுங்க. மார்வலும் பெருசா வந்து இந்த வீடியோ வந்து அடிச்சு தூக்குற ஐடியால எல்லாம் இல்ல, அப்படியே விட்டானுங்க. ஆனா என்ன பண்ணிட்டானுங்க, அந்த அந்த ஒருத்தனோட ஐடி ரிலீஸ் பண்ணான்ல, அந்த ஐடியா வந்து தூக்கி விட்டானுங்க. ஒண்ணு இது வந்து உண்மையிலே லீக் ஆன ஃபுட்டேஜஸா இருக்கலாம், இல்லைன்னா அவன் மார்வல் இந்த மாதிரியான ஒரு கான்செப்டா அவனோட படத்துல வந்து யோசிச்சிருக்கலாம். சோ இவன் வந்து ஏஐல கிரியேட் பண்ணி விட்டுட்டான்னு சொல்லிட்டு அந்த ஐடியா மட்டும் தூக்கிட்டு அந்த வீடியோ மட்டும் தூக்காம விட்டான். ஏன்னா வந்து நம்ம சேனல்லே ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம், டாக்டர் டூம் வந்து சென்டினல்ஸை கண்ட்ரோல் பண்ணி அவெஞ்சர்ஸ் கூட ஒரு பேட்டிலுக்கு போறாரு அப்படிங்கறத பத்தி ஆல்ரெடி நம்ம பேசியிருப்போம். பக்கத்துல இருந்த அந்த மனோ அவர் தான் வந்து வாய்ஸும் கொடுத்தாரு. மறந்துருப்பாரு. அந்த ஃபாலோவர்ஸ் வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு தெரியும், சும்மா பேசிட்டு இருக்காது. சரி ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டூம்ஸ்டே படத்துல பாத்தீங்கன்னா டோபி மேக்கர் ஸ்பைடர்மேனோட அவர் வந்து இதுல வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணுவாருன்னு போட்டிருக்காங்க. இப்ப வரைக்குமே அபிஷியலா வந்து கேஸ்ட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா டோபி மேக்கரோட ஸ்பைடர்மேன் வந்து இல்ல. படத்துல அவர் வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணுவாருன்னு போட்டிருக்காரு. அதாவது இந்த 3 வேர்ல்டையுமே கனெக்ட் பண்ற அளவுக்கு அவரோட பிரசன்ஸ் வந்து இந்த படத்துல இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து லீக் ஆனது வெறும் அந்த ஃபுட்டேஜ் மட்டும் இல்ல, இன்னொரு ஒரு லீக்டு பிக்சருமே வந்து லீக் ஆச்சு. என்னென்ன அதுல என்ன பிக்சர்னா, டெட்பூல், டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன், அப்புறம் வந்து ஒல்வரின் 3 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரியான ஒரு பிக்குமே வந்து லீக் ஆகியிருக்கு. அதுவும் ஒரிஜினலா இல்லையாங்கிறது தெரியல. ஆனா நம்ம ரெகுலரா வந்து அந்த லீக்கோ இல்ல அந்த ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எனக்கு என்னன்னா, இந்த எல்லாம் வந்துட்டு இந்த லாக்டவுன் இயர்ல தானே இது ரிலீஸ் ஆச்சு, உல்வரினா டெட்பூல் அது 23 வரல, 23ல தான் வந்துச்சு. 23 or 24 தான். அதான் ஆக்சுவலி அது வந்து ஒரு வறட்சியான சினிமா, நல்ல படம் எதுவுமே வரல. ஹாலிவுட்டுக்கே வந்துட்டு ஒரு வறட்சியான இயர். ஆஸ்கர்ல லிஸ்ட் எல்லாம் இது இருந்தது. மார்வல்ல இருந்து ஒரு R-rated மூவி ஃபர்ஸ்ட் டைம் அந்த 1 பில்லியன் பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் அடிச்சது. பயங்கரமா ஹைப் கொடுத்தாங்க. ஏங்கய்யா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த 2 டெட்பூலும் R-rated இல்லையா? என்னன்னா வந்து 2016ல வந்து டெட்பூல் படம் மட்டும்தான் வந்து R-rated, கம்ப்ளீட்டா R-rated. ஆனா அதுக்கே வந்து ஒரு பழைய ஸ்டோரி ஒண்ணு இருக்கு, அந்த படம் எப்படி ரிலீஸ் ஆச்சுங்கிற ஸ்டோரி, அது வந்து பயங்கரமா இருக்கும். நான் அது வந்து அப்புறமா சொல்றேன். சோ அந்த படம் R-rated, நல்ல பயங்கரமான கலெக்ஷன். 2019ல வந்த டெட்பூல் படம் வந்து R-rated கிடையாது. ஏன்னா அது வந்து படம் ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு R-rated எல்லாமே PG-16 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது R-rated என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. R-ratedன்றது ஒண்ணும் இல்ல, நம்ம ஊர்ல A சர்டிபிகேட் கொடுக்குறாங்கல்ல, 18+ அவ்வளவுதான். இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க இதுல 18+ வராது, 21 சொல்லிட்டீங்க. இல்ல அவனுங்க இதுல வந்துட்டு R-ratedன்றது வந்து அடல்ட்ஸ் அந்த கேட்டகரி வந்துடும். அதே மாதிரி அவங்க கேட்டகரி வச்சிருப்பாங்க, PG-13 வச்சிருப்பாங்க. ஜீனா தான் எல்லாருமே பார்க்கக்கூடிய படம், ஜெனரல் கேட்டகரி. ஜெனரல் கேட்டகரி. ஜீனா ஜெனரல் கேட்டகரி, பிஜினா பேரண்டல் கைடன்ஸ். பிஜி ரேட்டிங் கொடுத்தானா பேரண்ட்ஸோட பாத்துக்கலாம் குழந்தைங்க. PG-13 அதே தான், 13 வயசுக்கு மேல உள்ளவங்க பேரண்ட்ஸ் கண்ட்ரோல்ல பாத்துக்கலாம். ஆர் வந்து ரெஸ்ட்ரிக்டட்னு சொல்லி போட்டிருக்கலாம். ஆனா வந்துட்டு 17 வயசுக்கு உள்ள, அதாவது 18 வயசுக்கு உள்ள பசங்க வந்துட்டு பேரண்ட்ஸ் கூட உட்காந்து அந்த படத்தை பார்க்கணும். நம்ம ஊர்ல 18+னா உள்ள அட்மிட்டே பண்ண மாட்டாங்கல்ல, அதுக்கு ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க, NC-17னா அண்டர் 18 உள்ள அளவு கிடையாது. R-rated இருந்தாலும் அந்த பசங்க வந்துட்டு பேரண்ட்ஸோட அக்கம்பெனி. அப்ப அத பேரண்டல் கைடன்ஸ்குள்ளே கொண்டு வந்துடலாமே. அதான். ஓகே கிறிஸ், அடுத்துனா நான் வந்து ஒரு என்னன்னா இது கொஞ்சம் பெரிய ஸ்பாய்லர் தான். பண்ண போறியா? இல்ல சொன்ன உடனே ஓடிடுவாங்க. இந்த ப்ரெடிக்ஷன் தான். இந்த ப்ரெடிக்ஷன் வந்து எப்படின்னா 100% நடக்கும். 100% இல்ல, 2-3 ஸ்பாய்லர் கிடையாது. ஆனா ஸ்பாய்லர் கிடையாது. என்னன்னா வந்து 2-3 லீக் வச்சு பாக்குறப்ப வந்து இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல வந்து ஸ்பைடர்மேன் சாகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸ்பைடர்மேன் சாவடிக்க போறீங்க.
ஸ்பைடர்மேனை சாவடிச்சா மார்வல் ஊத்தி மூடிட்டு போக வேண்டியதான். இந்த பிராண்டோட படத்தை வந்து இதுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன் படம் ரிலீஸ் ஆன மாதிரி அந்த டோபி மெக்யூரோ அப்ப இல்ல வந்து ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோ வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா இருக்கிற மத்தவங்களுக்கே வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து போயிடும். ஏன்னா வந்து பிராண்டோட ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சாடி சிங்க், ஹல்க்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா டேர் டெவில் கண்டிப்பா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸ்பைடர்மேன் இவங்களை வச்சு வந்து படத்தை வந்து கதையை வந்து ஓட்டிடுவாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஸ்பைடர்மேன் சாகிறதுக்கு ஏன் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொன்னா, டூம்ஸ்டே படத்துல வந்து ஸ்பைடர்மேனோட பிரசன்ஸே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனோட பிரசன்ஸ் வந்து இருக்காதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா முழுக்க வந்து டோபி மேக்கர் ஸ்பைடர்மேனை வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்துல வந்து அவர் வந்து கடைசி நேரத்துல வந்து சாகடிச்சுட்டு அவங்க டூம்ஸ்டேவோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து வெனம் மூலயமா மறுபடியும் உயிர் வர மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து யோசிச்சிருக்காங்கிற மாதிரி தான் லீக் எனக்கு தெரிஞ்சு வந்துகிட்டு இருக்கு. இதை வந்து எப்படி நீங்க ஸ்பாய்லரா எடுத்துக்கிறீங்களா? எப்படி இல்ல ஸ்பாய்லர் தான்டா இது. இல்ல ம் ஸ்பைடர்மேன் ட்ரெய்லரோட ப்ரெடிக்ஷன்ஸ், அதாவது ட்ரெய்லர் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே எப்படி என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து கிருஷ்ணா வந்து கொடுத்தான். ம் அந்த வீடியோவே போட்டாங்க. வீடியோ போட்டப்ப கூட பிக்கப் இல்ல. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு பாத்தியா? ஆமா என்ன நடக்கணும்னா ட்ரெய்லர்ல விட்டா கமெண்ட்ஸ் வந்து திட்டுறாங்க, ஐயோ ஏன் ஸ்பாயிலர் பண்ணி தொலைஞ்சு. ஏய் இது எப்படா வீடியோ போட்டது, எப்படா வந்து திட்டிட்டு இருக்கீங்க? ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி போட்டுருந்தா அது சம்பந்தமே இல்லை, இப்ப பார்த்துட்டு திட்டிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு டாம் ஹாலண்ட சாவடிக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன, எதனால சாவடிக்கிறாங்கன்னா எல்லாத்தையும் ப்ரமோஷன்ஸ் வந்து லீக் பண்ணி விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, டாம் ஹாலண்ட் போற இடத்துல எல்லாம் லீக் பண்ணிட்டு இருப்பான். டேய் அவன் தானே பெரிய லீக்கரு. இருக்கிறதே பெரிய ஸ்பாயிலர் அவங்க. ஆமா, சரி இவனே ஸ்பாயில் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு மார்வல் முடிவு பண்ணிட்டானுங்க போல. ஆமா, கிருஷ்ணா வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. இந்த ஊர்ல எல்லாம் கிளவிங்க சொல்ல தெரியுமா, மாட்டான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கிருஷ்ணா வாயில ஒரு விழுந்துருச்சுன்னா அவ்வளவுதான். அது எல்லாம் வந்துட்டு ப்ரெடிக்ஷன்லாம் கிடையாது, அது வந்து ஸ்பாயிலர் தான் டைரக்டா. அது அவ்வளவுதான், இழுத்து மூடி காதுல விழுந்துருச்சுன்னா அவ்வளவுதான், மறக்கவும் செய்யாது. 2 hours later. அஃபிஷியலா வந்து ஸ்பைடர்மேனோட வேர்ல்ட் டூர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வழக்கமா அந்த ஒரு ஊரா போய் ப்ரொமோஷன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து எடுத்த உடனே அவங்க ஃபர்ஸ்ட் போன ஊர் வந்து மேட்ரிட். அங்க போயிட்டு ப்ரொமோஷன்ல இருந்து அப்படியே மேட்ரிட், ஷாங்காய், லண்டன், லாஸ் ஏஞ்சல்ஸ், ஆம்ஸ்டர்டாம், மெக்சிகோ, பாரிஸ், பெர்லின், ரோம் அண்ட் லாஸ்டா வந்து நியூயார்க்ல போயிட்டு அவங்களோட வேர்ல்ட் டூர் முடிக்கிறாங்க. இந்தியாவுக்கு வந்து வரல. இல்ல எனக்கு ஒரு இது கிடைச்சது, ரூமரா என்னன்னு தெரியல. எப்பவுமே வந்துட்டு ஏதாவது ஒரு கண்ட்ரில தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு படம் வந்து ப்ரீமியர் ஆகும். உதாரணத்துக்கு வந்து யூஎஸ்ல தான் ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகும். நமக்கு எல்லாம் வர்றதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் ஆகும், 1 வீக் ஆகும் சமயத்துல. ஸ்பைடர்மேன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா இந்தியால வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீமியர் பண்ண போறதா ஒரு நியூஸ் இருக்கு. ஜூலை 31 வர வேண்டியது ஜூலை 30 நமக்கு வருது. அதான் ஃபர்ஸ்ட் 1 டே பிஃபோரே நமக்கு வருது. சோ நம்ம ஆளுங்க பேனர் எல்லாம் வச்சு மாலெல்லாம் போட்டு ஆர்டி எல்லாம் எடுத்து கொடுத்துடுவானுங்க. இதை அமெரிக்கால ப்ரொமோஷன்ல இறக்கி விட்டுருவான்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம கிறிஸ் எவான்ஸ், இந்த பழைய கேப்டன் அமெரிக்கா, அவர் வந்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இன்னும் ஒரு கப்புள் ஆஃப் மந்த்ஸ் நான் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் நான் எனக்கு வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. போது அது என்ன படங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் அடுத்த படம் அப்படிங்கிறது வந்து சீக்ரெட் வார்ஸ் தான் சொல்றாரு போல. ஸோ அந்த படத்துல நான் இருக்கேன், ஆனா எவ்வளவு நேரம் இருப்பேங்கிறது வந்து எனக்கு தெரியாது, அதை நீங்க போக போக தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து ஸ்பைடர்மேன்ல இருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. போக போக அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். இதுக்கு ஒரு எண்டிங். ஆக்சுவலி நான் வந்துட்டு அந்த டெட் போல் சொல்லுவேன், நான் எதுக்காக நான் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சேன்னா, அது வந்துட்டு நான் இப்பதான் பார்த்தேன் அந்த படத்தை. ஆரம்பத்துல படம் வந்தப்போ எல்லாம் ஃபயர் விட்டு கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் படத்தை இப்பதான் பார்த்தேன். ரொம்ப பொழுது போல அருமையா இருக்குமேன்னு சொல்லிட்டு பாக்கலாமேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அஜித் நடிச்சானே ஒரு படம், ஒரு படம் இருந்தது பாக்குறதுக்கு. இது என்ன, இதுல ஸ்பூக் படம் மாதிரி இருக்கு, இதுல என்னது இவனுக்கு கதை இருக்கு, இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லி என்னத்த கொண்டாடிட்டு இருந்தானுங்க. 2 பேரும் வந்தா போதுன்ற மென்டாலிட்டியில இருக்கிறானுங்களா, ஒரு படமாவே ஃபீல் ஆகல எனக்கு. இந்த டெட்பூல் அண்ட் வொல்வரின் படம் வந்து 2024 ரிலீஸ் ஆச்சு. அப்ப மார்வெல்கே வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வறட்சி. தெரியும் வறட்சியில தான் இருந்தாங்க. பிளஸ் வந்து அந்த நேரத்துல வந்து பெருசா வந்து
மத்த படங்களும் பெருசா ஓடல. மத்த ஹாலிவுட் படங்களும் எதுவுமே பெருசா ஓடல ஓடல. ஆக்சுவலா. எதுவுமே ஒரு ஸ்பைடர்மேன் அந்த year. மட்டும்தான் ஓடுனுச்சு. சோ என்னன்னா வந்து Spider-Man கிட்டத்தட்ட அவர் வந்து எடுத்த சீரிஸ் எல்லாமே ஃபிளாப். எல்லாமே ஃபிளாப்பு. என்னன்னா வந்து அப்ப வந்து ஹியூ ஜாக்மேனுக்கு பயங்கர ஒரு இது. ஏன்னா 2017 அந்த லோகன் படத்தோட எண்டிங்லக்கு அப்புறம் மறுபடியும் வந்து மார்வலுக்கு அவர் ரிட்டர்ன் ஆகுறாருங்கிற இதுவே வந்து பயங்கர பூமா இருந்துச்சு. அதே மாதிரி டெட்பூல் அதுவும் ஸோ இந்த படம் சாலிடா வந்து ஹிட் ஆயிடும் தெரியும். ஆனா இது வந்து நல்லா ப்ரொமோஷன் பண்ணி நல்லா கொண்டு போகணுங்கிறதுக்காக பயங்கரமா ப்ரொமோஷன் பண்ணாங்க. கதையா வந்து பெருசா அவங்க வந்து யோசிக்கவே இல்லை. தமிழ் பட பாணியை வந்து பின்பற்றி இருக்காங்க. பழைய பாட்டு எடுத்து போட்டு அதை ஹிட் பண்ணி விட்டு. ஆனா அது இல்ல ஆனா நீ வந்து டெட்பூல் படத்துல வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது. நீ கதைன்னு பெருசா எதிர்பார்க்க முடியாது. அவனோட அதானே இல்லையா, 2 பேரும் வந்துருக்கானுங்க, என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கானுங்க, அது எதுவுமே இல்லாம சும்மா 2 பேரும் இந்த மெய்யழகன் மாதிரி சைக்கிள் எடுத்து சுத்திட்டு இருக்கிற மாதிரி சும்மா சுத்திட்டு இருந்த மாதிரி படத்துல அங்கங்க சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருந்தது எனக்கு. ஆக்சுவலா அந்த படத்துல நிறைய லீடு வந்து கொடுத்துருக்கானுங்க. நிறைய டிவியே அது அதுன்னு சொல்லிட்டு நிறைய கொண்டு வந்தானுங்க. அதெல்லாம் புரியுது, அதுக்காகவே ஒரு படம் எடுத்த மாதிரி இருந்தது எனக்கு. அவ்வளவுதான். எல்லாம் அதுதான் சொல்றேன், எல்லாம் டூம்ஸ்டேக்கும் சீக்ரெட் வார்ஸ்க்குமான லீட்ஸ். இதுதான் இன்னைக்கு மார்வலோட ஸ்பைடர்மேனுக்கு நாங்க சொல்லணும்னு நினைச்ச விஷயங்கள். இதே மாதிரி மார்வல் நியூஸ்ல இருந்து, டிசி நியூஸ்ல இருந்து, ஹாலிவுட், பாலிவுட், கோலிவுட், டோலிவுட் எல்லா அவுட்டோட நியூஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. எல்லாரும் தேங்க்யூ சொல்லுங்கடா. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. பாய்.